இனிய வணக்கம். இன்றைக்கி பார்ட்னர்ஷிப் அக்கௌண்டிங்கில் டெத் ஆஃப் எ பார்ட்னர் அதாவது காம்ப்ரிஹென்சிவ் ப்ராப்ளம் வித் சொல்யூஷன் பார்க்குறோம். இந்த சாப்டரில் ஒரு பார்ட்னர் டெத் ஆனால் என்னென்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் ஃபார்மில் அப்படிங்கிறதுக்கு ஒவ்வொரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கும் தனித்தனி வீடியோ போட்டிருக்கோம். அதோடைய எல்லா லிங்க்ஸையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் பார்த்து இந்த எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெத் ஆஃப் எ பார்ட்னர் அதில் கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். ஃபஸ்ட்டு ப்ராப்ளம், சுந்தர், விவேக், பாண்டியன் அப்படி 3 பார்ட்னர் இருக்காங்க. அவங்களோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ 3:2:1. இயர் எண்டிங் பேலன்ஸ் ஷீட் கொடுத்துருக்காங்க. லைபிலிட்டி சைடு சுந்தர் 50,000, விவேக் 40,000, பாண்டியன் 10,000. ஜென்ரல் ரிசர்வ் 36,000, சண்டரி கிரெடிட்டார் 14,000. அசட் சைட் பார்த்தோம்னா லேண்ட் 80,000, ஸ்டாக் 20,000, டேட்டாஸ் 30,000, கேஷ் அட் பேங்க் 14,000, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பேலன்ஸ் 6,000 கொடுத்துருக்காங்க. பாண்டியன்கிறவர் இறந்துட்டார். இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தோம்னா stock depreciated by 10%, land is appreciated by 11,000, reduce the value of debtors by 3,000, the final account due to the partner அதுக்கு not paid immediately அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ லோன் அக்கௌண்ட் போடணும். இதுக்கு ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட்டும் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டும் பேலன்ஸ் ஷீட் ஆஃப் த ஃபோம் ஆஃப்டர் டெத்தும் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு சொல்யூஷன் பார்க்குறோம். ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் பர்டிகுலர்ஸ் டெபிட் கிரெடிட் பண்ணாச்சு. லேண்டோட வேல்யூ வந்து அப்ரிஷியேட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணணும். இப்போ பை லேண்ட் அக்கௌண்ட் 11,000, ஸ்டாக்கோட வேல்யூ டிப்ரிஷியேட் ஆகிருக்கு. அப்போ ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணணும். டூ ஸ்டாக் அக்கௌண்ட் 2,000. டெட்டாஸோட வேல்யூ என்ன பண்ணியிருக்கு, அதுவும் குறைஞ்சிருக்கு. அப்போ ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணணும். டூ டேட்டாஸ் அக்கௌண்ட் 3,000 பேலன்ஸ் பண்ணோம்னா நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கிது. இப்போ டூ ப்ராஃபிட் ஆன் ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் டு கேபிட்டல் அக்கௌண்ட். சுந்தர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், விவேக் கேபிட்டல் அக்கௌண்ட், பாண்டியன் கேபிட்டல் அக்கௌண்ட் எழுதிட்டோம். அவங்களோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ 3:2:1. அப்போ பேலன்ஸ் பண்ண 6,000 இந்த ரேஷியோவில் பிரிக்கிறோம். சுந்தருக்கு 3/6 போட்டோம்னா 3,000, விவேக்குக்கு 2/6 போட்டால் 2,000, பாண்டியனுக்கு 1/6 போட்டால் 1,000 பேலன்ஸ் பண்ணிட்டோம். அடுத்து கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் கிரெடிட் போட்டோம். பர்டிகுலர்ஸ் சுந்தர், விவேக், பாண்டியன் டெபிட் சைடு. கிரெடிட் சைடு பர்டிகுலர்ஸ் சுந்தர், விவேக், பாண்டியன் போட்டாச்சு. ஓப்பனிங் பேலன்ஸ் பை ப்ராட் டவுன் 50,000, 40,000, 10,000. ஜென்ரல் ரிசர்வ் ஒன்று இருந்துச்சு, அதை வந்து அவங்களுடைய ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவில் 3:2:1 பிரிக்கிறோம். பிரித்தா 36,000. அது பிரித்தா சுந்தருக்கு 18,000, விவேக்குக்கு 12,000, பாண்டியனுக்கு 6,000 போட்டாச்சு. அசட் சைடில் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பேலன்ஸ் ஒன்று காமிச்சிருந்தாங்க, அதையும் பிரிக்கிறோம். பட் டூ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் 6,000 போட்டுருந்தாங்க, அதை அவங்க ரேஷியோவில் பிரிக்கிறோம். சுந்தருக்கு 3,000, விவேக்கு 2,000, பாண்டியனுக்கு 1,000 போடாச்சு. ரீவேல்யூவேஷனில் ஒரு ப்ராஃபிட் கிடைக்கிது. அப்போ பை ரீவேல்யூவேஷன் ப்ராஃபிட் போட்டோம்னா 3,000, 2,000, 1,000 போட்டோம். இப்போ எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணுறோம். இந்த டெத்தான பார்ட்னருக்கு அவங்களுடைய எக்ஸிக்யூட்டருக்கு முதல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். சரிங்களா? அவங்க பேலன்ஸை மட்டும் அவங்க எக்ஸிக்யூட்டருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அப்போ டூ பாண்டியன்ஸ் எக்ஸிக்யூட்டர் அக்கௌண்ட் எழுதிக்கிறோம். பாண்டியனை பேலன்ஸ் பண்ணுறோம். எவ்வளோ கிடைக்கிது? 16,000. அதை அதுக்கு மேலே எழுதிட்டோம். மற்ற கண்டினியூ பார்ட்னருக்கு டூ பேலன்ஸ் கேரி டவுன் போட்டு பேலன்ஸ் பண்ணுறோம். சுந்தருக்கு 68,000, விவேக்குக்கு 52,000 கிடைக்கிது. அதை நெக்ஸ்ட் இயருக்கு ப்ராட் டவுன் பண்ணி கொண்டு போயிடும். நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் ஷீட்.
liabilities assets எழுதிட்டோம். லேண்டு 80,000, அதில் அப்ரிஷியேட் ஆனது 11,000 ஆட் பண்ணோம்னா 91,000. ஸ்டாக் 20,000, அதில் டிக்ரீஸ் ஆன 2,000 லெஸ் பண்ணோம்னா 18,000. டேட்டாஸு 30,000 லெஸ் டிக்ரீஸ் 3,000, 27,000 இருக்கணும். கேஷ் அட் பேங்க் 14,000. லைபிலிட்டி சைட் பார்த்தோம்னா கண்டினியூ பார்ட்னர்ஸ்க்கு மட்டும் கேபிட்டல் அக்கௌண்ட், சுந்தருக்கு 68,000 பேலன்ஸு, விவேக்கு 52,000, டோட்டல் பண்ணி அவுட்டர் காலத்தில் 1,20,000. பாண்டியனோட எக்ஸிக்யூட்டருக்கு லோன் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அப்போ பாண்டியன்ஸ் எக்ஸிக்யூட்டர் லோன் அக்கௌண்ட் 16,000, சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் 14,000. எல்லாத்தையும் டோட்டல் பண்ணுறோம். 1,50,000, 1,50,000 டேலி ஆயிடுச்சு. ரெண்டாவது ப்ராப்ளம், ரமேஷ், ரவி, ஆகாஷ் 3 பார்ட்னர் இருக்காங்க. அவங்களோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ வந்து கேபிட்டல் ரேஷியோலேயே பிரிச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அசெட் சைட் பிளான்ட் அண்ட் மிஷினரி 45,000, ஸ்டாக் 22,000, டெட்டாஸ் 15,000, கேஷ் அட் பேங்க் 10,000, கேஷ் இன் ஹேண்ட் 4,000. லைப்ரரி சைடு பார்த்தோம்னா அவங்களுடைய கேபிட்டல் 3 பேருக்கும் கொடுத்துருக்காங்க. ரமேஷ் 30,000, ரவி 30,000, ஆகாஷ் 20,000. அப்போ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ என்ன இருக்கும்? 3:3:2. ஜென்ரல் ரிசர்வ் 8,000, கிரெடிட் ஆஃப் 8,000. ஆகாஷுங்கிறவர் இறந்துட்டார். அதுக்கப்புறம் அவங்களுடைய அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க கீழே. பிளான்ட் அண்ட் மிஷினரி வேல்யூட் அட் 54,000. சரிங்களா? அப்போ இந்த பேலன்ஸ் தான் காமிக்கணும். ஸ்டாக் இஸ் டிப்ரிஷியேட்டட் பை 1,000. குட்வில் ஆஃப் த ஃபர்ம் இஸ் வேல்யூட் அட் ஃபர்முக்கே 24,000. ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் ஆஃப் ஆகாஷ் is calculated from the closing of the last financial year to the death of the partner on the basis of average of 3 completed years profit before death. என்ன சொல்கிறாங்க? அவங்க இறப்பிற்கு முன்னாடி உள்ள 3 ஆண்டுக்குள்ளேயே ப்ராஃபிட்டுடைய ஆவரேஜ் பேலன்ஸை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ லாஸ்ட்டு 3 இயர்ஸோட ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. 66,000, 60,000, 66,000 கொடுத்துருக்காங்க. இதுக்கு தேவையான லெட்ஜர் அக்கௌண்ட்டும் பேலன்ஸ் ஷீட் இமீடியட்லி ஆஃப்டர் த டெத் ஆஃப் த பார்ட்னரும் ப்ரிப்பேர் பண்ண சொல்லிக்கலாம். பார்ப்போம். ஃபஸ்ட்டு சொல்யூஷன். ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் போடுறோம். என்ன? மிஷினரியோட வேல்யூ வந்து அப்ரிஷியேட் ஆயிடுச்சு. பை பிளான்ட் அண்ட் மிஷினரி 9,000. ஸ்டாக்கோட வேல்யூ டிப்ரிஷியேட் ஆனிச்சு. இப்போ 2 ஸ்டாக் அக்கௌண்ட் 1,000 பேலன்ஸ் பண்ணால் நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கிது. 2 ப்ராஃபிட் ஆன் ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் டு கேபிட்டல். ரமேஷ் கேபிட்டல் அக்கௌண்ட், 2 ரவி கேபிட்டல் அக்கௌண்ட், 2 ஆகாஷ் கேபிட்டல் அக்கௌண்ட் போட்டோம். பேலன்ஸ் பண்ணால் 8,000. அது உங்களோட கேபிட்டல் ஷேரிங் ரேஷியோ 3:3:2 இதில் பிரிக்கிறோம். 8,000 3/8 போட்டோம்னா 3,000 ரமேஷ்க்கு, ரவிக்கு 3/8 போட்டோம்னா 3,000, ஆகாஷ்க்கு 2/8 போட்டோம்னா 2,000 பேலன்ஸ் பண்ணிட்டோம். அடுத்து ஒரு ஒர்க்கிங் நோட் போடுறோம். ஃபஸ்ட்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கண்டுபிடிக்கிறோம். இவங்க ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ வந்து கேபிட்டல் ரேஷியோவில் தான் பிரிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 30,000 is to 20,000 போட்டோம்னா 3:3:2 பார்த்தோம். இப்போ ஒரு பார்ட்னர் டெத் ஆகிட்டார். ரிமைனிங் பார்ட்னருடைய கெய்னிங் ரேஷியோ பார்க்குறோம். இது எந்த ப்ரப்போர்ஷனும் கொடுக்கலன்னு சொல்லும் போது என்ன பண்ணோம்? அவங்களுடைய டெத் பார்ட்னருடைய ஷேரை மட்டும் எடுத்துகிட்டு ரிமைனிங் ஷேரை சேர்த்து வைக்கணும். அப்போ கெய்னிங் ரேஷியோ பிட்வீன் த ரமேஷ் அண்ட் ரவி அப்படின்னா அவங்களுடைய ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ மட்டும் எடுத்துக்கணும். 3:3, தட் இஸ் 1:1. இப்போ
கரண்ட் இயர் ப்ராஃபிட் ஆகாஷோடையதை கால்குலேட் பண்ணுறோம். இதுக்கு வந்து லாஸ்ட் 3 இயர் ப்ராஃபிட்டோட ஆவரேஜ் பேலன்ஸ் எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. அப்போ ஆவரேஜ் ப்ராஃபிட் ஈக்குவல் டு 66,000 + 60,000 + 66,000 by 3 போட்டால் நம்ம கிடைக்கிறது 64,000. இதில் இவங்களுடைய கரண்ட் இயர் ப்ராஃபிட் அப் டு த டேட் ஆஃப் டெத். இப்போ இந்த பேலன்ஸ் ஷீட் பொறுத்த வரைக்கும் நமக்கு 3 மந்த்து தான். இப்போ 64,000 into 3/12 போட்டால் 16,000. இந்த 16,000 தான் அந்த 3 மந்த்துக்குள்ள உள்ள ப்ராஃபிட். அதில் இவங்களுடைய ஆகாஷோட ஷேர் என்னது 2/8. பார்த்தோம்னா 16,000 into 2/8 = 4,000. அடுத்து குட்வில் ஷேர். டோட்டல் வேல்யூ ஆஃப் த குட்வில் ஆஃப் த ஃபோம் வந்து 24,000 சொல்கிறாங்க. அப்போ இவங்களுடைய ஷேர் வந்து 2/8 போட்டோம்னா 24,000 into 2/8 6,000. இதை கண்டினியூ பார்ட்னர் அவங்களுடைய கெய்னிங் ரேஷியோவில் பிரிச்சுக்கிறாங்க 1:1. அப்போ 3,000 வரும். நெக்ஸ்ட்டு கேபிட்டல் அக்கௌண்ட். டெபிட் சைடு பர்டிகுலர்ஸ் ரமேஷ் ரவி ஆகாஷ், கிரெடிட் சைடு பர்டிகுலர்ஸ் ரமேஷ் ரவி ஆகாஷ். ஓப்பனிங் பேலன்ஸ் ப்ராட் பண்ணுறோம். பை பேலன்ஸ் ப்ராட் 30,000 30,000 20,000. ஜென்ரல் ரிசர்வை அவங்களோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவில் பிரிக்கிறோம். பை ஜென்ரல் ரிசர்வ் 3,000 3,000 2,000. ரீவேல்யூவேஷன் ப்ராஃபிட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். பை ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் ப்ராஃபிட் பேலன்ஸ் 3,000 3,000 2,000. இவங்களுடைய கரண்ட் இயர் ப்ராஃபிட் ஆகாஷோட பேலன்ஸை கிரெடிட் பண்ணுறோம். பை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணோம். எவ்வளவு 4,000 போட்டாச்சு. இப்போ குட்வில் ரேஷியோ 6,000 அதை வந்து இவங்களுக்கு கொடுக்கணும் ஆகாஷ்க்கு. அதுக்கு ஜெர்னல் என்ட்ரி எப்படி வரும்? ரமேஷ் கேபிட்டல் அக்கௌண்ட், ரவீஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் ரிட்டார்ட் டு ஆகாஷ் கேபிட்டல் அக்கௌண்ட் வரும். அப்போ பை ரமேஷ் கேபிட்டல் அக்கௌண்ட் பை ரவீஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் எழுதிட்டோம். அவங்க பேர் பண்ணுறது 3,000 3,000. அப்போ ஆகாஷில் ரமேஷ்க்கு நேராக 3,000 கிரெடிட் பண்ணுறோம். ரவி அதுக்கு நேராக ஆகாஷ் காலத்தில் 3,000 கிரெடிட் பண்ணுறோம். இதுக்கு என்ட்ரி போடுறோம். இந்த பக்கம் டெபிட் சைடு டு ஆகாஷ் கேபிட்டல் அக்கௌண்ட் போட்டு ரமேஷ் காலத்தில் 3,000 ரவி காலத்தில் 3,000 டெபிட் பண்ணிடும். இப்போ பேலன்ஸ் பண்ணுறோம். இந்த பேலன்ஸ் பண்ணுறத ஆகாஷோட எக்ஸிக்யூட்டிவ் அக்கௌண்ட்டுக்கு போடணும். பட் டு ஆகாஷ் எக்ஸிக்யூட்டிவ் அக்கௌண்ட் ஆகாஷ் காலத்தை மட்டும் பேலன்ஸ் பண்ணுறோம் 34,000. கண்டினியூ பார்ட்னருக்கு டு பேலன்ஸ் கேரி டவுன் பண்ணும். இவங்க எவ்வளோ வரும் பேலன்ஸ் பண்ணால்? இவங்களுக்கு ரமேஷ்க்கு 33,000 ரவிக்கு 33,000. இதை நெக்ஸ்ட் இயருக்கு பேலன்ஸ் ப்ராட் டவுன் பண்ணுறோம் 33,000 33,000. அடுத்து பேலன்ஸ் ஷீட்டு. லைபிலிட்டிஸ் அசட் சைடு பிளான்ட் அண்ட் மிஷினரி 45,000, அப்ரிஷியேஷன் 9,000 ஆட் பண்ணோம்னா 54,000. ஸ்டாக் 22,000 லெஸ் டெப்ரிஷியேஷன் 1,000 21,000. டெட்டாஸ்க்கு 15,000, கேஷ் அட் பேங்க் 10,000, கேஷ் இன் கேன் 4,000. இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் பேலன்ஸ் இருக்குது 4,000 அதை காமிச்சிடும். அடுத்து கேபிட்டல் அக்கௌண்ட் லைபிலிட்டி சைடில் ரமேஷ்க்கு 33,000, ரவிக்கு 33,000, டோட்டல் 66,000 அவுட்டர் காலம். ஆகாஷ் எக்ஸிக்யூட்டர்ஸ் லோன் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். அப்போ லோன் அக்கௌண்ட் போட்டோம்னா 34,000. சன்ட்ரி கிரெடிட்டாஸ் 8,000. ரெண்டு சைடு டோட்டல் பண்ணுறோம் 1,08,000. பேலன்ஸ் ஷீட் அடையாச்சு. இந்த வீடியோவில் பார்ட்னர்ஷிப் அக்கௌண்டிங்கில் டெத் ஆஃப் இயர் பார்ட்னருடைய காம்ப்ரிஹென்சிவ் ப்ராப்ளம் பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ட்னர்ஷிப் அக்கௌண்டிங்கில் வேறொரு டைட்டில் பார்ப்போம். நன்றி.